9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் கடந்த 22ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பாவிட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவித்திருந்தது. நேற்று தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அவர்களை அழைத்து ஏன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று அரசுக்கு கேள்வி எழுப்பியிருந்தது. இந்நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்று தமிழக அரசு சார்பில் பதில் சொல்லப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன? இந்த வழக்குல உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக. அதாவது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் குறிப்பாக ஆசிரியர்கள் இந்த ஒரு தேர்வு நெருங்கிய நிலையில் ஆசிரியர் போராட்டம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு ஏற்கனவே கொண்டு வரப்பட்டது. நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி கிருபாகரன் வேறொரு வழக்கை விசாரித்து வரும்போது தற்போது நடைபெற்று வரும் இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பின் தொடர்பிற்கு அவரிடம் ஒரு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தொடர்பாக குறிப்பாக ஆசிரியர்கள் நடத்தும் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று நேற்று தினம் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். அதாவது மாணவர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அடுத்த மாதம் தேர்வு துவங்கியுள்ள நிலையில் தற்போது ஆசிரியர் உடனடியாக தன்னுடைய பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அவருடைய நிலைப்பாட்டை இன்றைய தினம் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் தரப்பில் நேற்று தினம் ஒரு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கானது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். அதாவது இந்த ஆர்ப்பாட்டமாக தற்போது உடனடியாக தொடங்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் கிடையாது, போராட்டம் கிடையாது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் தமிழகத்தை எடுத்து வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அங்கு இந்த தங்களுடைய அதாவது நடத்தப்பட்ட போராட்டத்தை திரும்ப பெற்றுக் கொண்டோம் என்று கொடுத்த வாக்குறுதியை திரும்ப பெற்றுக் கொண்டதாக தெரிவித்துதான் தற்போது தொடங்கியுள்ளோம். எனவே தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த தமிழக அரசு, அதாவது இது போன்ற ஒரு பிரச்சனைக்கு போது பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்வு காண வேண்டும். ஏற்கனவே ஆசிரியருக்கு வழங்க வேண்டிய இந்த ஓய்வூதியம் மற்றும் நிலுவைத் தொகை தொடர்பாக ஸ்ரீதர் கமிட்டி மற்றும் சித்தார்த் கமிட்டி என்று 2 கமிட்டிகள் அமைக்கப்பட்டது. இந்த 2 கமிட்டிகள் தற்போதுதான் அதோடைய விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள். இது தொடர்பாக தமிழக அரசு எந்த ஒரு முடிவையும் எடுக்காத நிலையில் இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வரும்போது திடீரென தங்களுடைய போராட்டத்தை தொடங்க போவதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு தற்போது தொடர்ந்து நடத்துகிறார்கள். எனவே இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் நிலுவையில் நிலையில் உடனடியாக தற்போது நிலையில் இவர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்று தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது வரைக்கும் இதுவரைக்கும் சுமார் 3 லட்சம் பேர் தற்போது தற்காலிக ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பித்துள்ளதாக தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் தற்போது ஏற்கனவே 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இருந்த போதும் நேற்றைய தினம், அதாவது இன்றைய தினம் 85% ஆசிரியர்கள் அதை போராட்டம் நடத்திய ஆசிரியர் தற்போது பணிக்கு திரும்பியுள்ளதாகவும் தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் 24.7% ஆசிரியர்கள் பணிக்கு வரவில்லை. ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் வெறும் 9.89% பேர் மட்டுமே பணிக்கு வராமல் உள்ளனர். எனவே தற்போதைய நிலையை பொறுத்தவரைக்கும் இயல்பு நிலை திரும்பி வருவதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த 2 தரப்பு வாதம் செய்த நீதிபதி கிருபாகரன் அவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே இந்த வழக்கானது 2 நீதிபதிகள் கொண்ட அமரில் நிலுவையில் உள்ளது. எனவே இந்த வழக்கு தன்னால் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. இருந்தாலும் மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஆசிரியர்களும் தமிழக அரசும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல முடிவாக எடுக்க வேண்டும். இதுக்கு மேற்கொண்டு என்ன முடிவு எடுக்கப் போகிறீர்கள் என்பதை மட்டும் பிறகு தன்னை தெரிவிக்க வேண்டும் என்று தற்போது இந்த ஒரு கருத்து தெரிவித்துள்ளார்கள். அமலா, பணிக்கு திரும்பாத ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், தொலைதூரத்திற்கு மாற்றப்படுவார்கள் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அது குறித்து அவர்கள் நீதிமன்றத்தில் ஏதேனும் பேசினார்களா? தற்போதைய தமிழக அரசை பொறுத்துக்கும் இடத்துல வாதம் என்னவென்றால் ஒரே வாதம் தான். அதாவது இந்த வழக்கு ஆர்ப்பாட்டமானது எப்படி தொடங்கப்பட்டது, இது தொடர்பான வழக்கு ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொண்ட அமரில் விசாரணைக்கு உள்ளது. இதனுடைய கோரிக்கைகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து கோரிக்கைகளையும் முழுமையாக அரசு ஏற்றுக்கொள்ள முடியாது, அது சாத்தியமற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே இதனுடைய கோரிக்கைகள் குறித்து பரிசீலிப்பதற்கு மட்டுமே 2 கமிட்டிகள் அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டிகள், அதாவது ஸ்ரீதர் கமிட்டி மற்றும் சித்தார்த் கமிட்டி, இந்த 2 கமிட்டிகளுமே ஆய்வு செய்து கொடுத்த அறிக்கைகளை தமிழக அரசு இன்னும் முழுமையாக அறிக்கை குறித்து முடிவெடுக்கவில்லை. அந்த 2 அறிக்கைகளுமே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக எந்த ஒரு இது போன்ற நடைமுறைக்கு
ஒத்துழைக்காமல் உடனடியாக இது போன்று வேலைநிறுத்தம் அறிவித்திருப்ப சட்டவிரோதமானது. ஏற்கனவே இதற்கு மாற்று இருப்பதாக தற்போது தற்காலிக ஆசிரியர் நியமிக்கும் பணிகளை தற்போது மேற்கொண்டுள்ளோம். இன்றைய தினம் வரைக்கும் 3 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளார்கள். எனவே இந்த நிலையில் உடனடியாக பணிக்கு திரும்பாத ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே இது போன்ற தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்த பின்னர் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஏராளமான பேர் தற்போது மீண்டும் பணிக்கு திரும்பியதாக தெரிவித்தார்கள். எனவே மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுப்போம் என்ற தொடர்பான விவரங்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் தமிழக தரப்பில் விளக்கமாக தெரிவிக்கவில்லை. அமலா, போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க முடியாது என்று தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்டோம். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மதன்.